நீ எங்க வர? நீ எங்க வர? நொங்கு பறிக்க போறோம். நொங்கு பறிக்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? தண்ணி தாவமா, மயக்கம் வருது வெயிலு. தண்ணி குடி. தண்ணி குடிக்கிறாம தண்ணி தான் வந்துச்சா? சாப்பிடணும். சுத்தி பழங்காட்டை வச்சுக்கிட்டு யாராவது தண்ணி குடிப்பாங்களா? நொங்கு சாப்பிடணும். இவ்வளோ நாளாக நொங்கு கேட்டு இன்னைக்கு தான் ஒரு நொங்கு பறிக்க பிளான் பண்ணி நொங்கு பறிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே தான் போய் நொங்கு பறிக்கணும். ஏன்னா பனைமரம் வெளியே தான் இருக்கு. ஆனால் பனைமரம் இருக்கு, பதனி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதில் நொங்கெல்லாம் இருக்காது. அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னு கேட்குறீங்கன்னு 4 பேர் கமெண்ட்ல வருவாங்க. எல்லாரும் நொங்கு பறிக்கணும்னா வெளியே நம்ம காட்டில் போய் மரத்தில் ஏறி தான் பறிக்கணும். இங்கே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே மரம் இருக்குன்னா தலைவன் வந்து எங்கள் வீட்டு மாடியில் ஏறி அங்கிட்டிருந்து நொங்கு பறித்து தண்ணிக்கிற போனோம். கீழே போடுவேன். நாங்கள் அங்கே போய் இந்த கேட்ச் பண்ணி கட்டப்படுவியா? கட்டப்படுவியா? உன்னை நம்பிதான் நம்ம வெளியே போகிறோம். இந்த கதவு தான் அன்னைக்கு மாறும். இங்கே இருக்கு, இங்கே காட்டுறது மண்டையில் அடிச்சதுலாம் இந்த அந்த நெளிஞ்சிச்சு. அது வந்து இரும்பு, இது சாதம். கிடக்குடா, கிடக்கு. இங்கிட்டு வா. வெள்ளை சித்துருவாடா. கொலையை தூட்டோம். தண்டாயுதமா? அது பேர் தண்டாயுதமா? பேர் வித்தியாசமா இருக்கு. நான் இவங்க சொல்றதுன்னா நம்ம மக்களே நீங்க சொல்லிருங்க. எனக்கு எம்மதர்ம தூக்கிட்டு வருவாரு, அதுக்கு பேர் என்னது? தண்டாயுதம். குடிக்க போறது ஒரு நொங்கு. என் பிள்ளைய தூங்க வச்சுட்டு அதுக்கு அழகா கண்ணு பறிச்சு எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கொலை பண்ணிடும். அது எந்திரிச்சு அந்த பிள்ளைய தூங்க வச்சுட்டு மனசார 2 நொங்கு மட்டும் எடுத்து வச்சிரு. அதுக்கு நல்ல நொங்க பார்த்து அதுக்கு கண்ணு பறிச்சு எடுத்து வைப்போம். கண்ணெல்லாம் பறிக்க வேணாம், 2 நொங்கா வெட்டிடுது. பயம் உங்க கண்ணை பறிச்சிருவான்னு இவங்க சொல்லிடுவா. நாங்கள் நீ தூங்கினோக்கு அப்புறம் அந்த அவதான் சொல்லுவான். அந்த சைனாக்கு பண்ணவர் அதான் மோசமான ஆளு சொல்லி கொடுக்குறீங்க. ஓடு மேலே ஏறினா அது இன்னும் வெட்டிடலாம்ல. கிண்டது ஓடு மேலே ஏற போறியா? அதாவது கேளுங்க, கொத்த தெரியாதவங்க கொத்த காணலை, கம்பு காணலை. அடுத்து நம்ம மாடியில இருந்து ஈஸியா பறிச்சிட்டோம். இதான் நொங்கு கருப்பா இருக்கு மக்க. ஏய் யாரா அடி கொடுத்தா? நொங்கு இதுல உள்ள கரைய. ஆமா, கத்தியில உள்ள கரை. கத்தியில உள்ள கரை. அந்த அது எவ்வளோ வெட்டியாச்சு பாரு. துவர் தான் அது. உங்க கருவாட்டு துவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, பாயசல கரைச்சு விட்டுருவோம். ஏய் வேமா நொங்கு பறிச்சிட்டு வா புள்ளைய. வெயிட்டிங் சைனா பாரு. யாரா குடிடா நொங்கு திங்க வந்தமா? ஆவுதா சீ, எனக்கு அது பிரச்சனை இல்ல. சித்தப்பா இது பெருசு வெட்டிக்குறோம் உங்களுக்கு. நம்ம வா இவி போவோம். கேவலம் வைக்க வச்சிருக்கான். இது தின்னனே ஓடி இன்னைக்கு வாந்திட்டுறேன். அவாரி இவி டேவல அழகா தின்னுறாங்க. கொண்டா அப்ப குடிங்க. நான் குடி, சைனா குடி. இது நான் கொத்துனது. இல்ல உட்காரு. அது குடிடா, உட்காருங்கடா. குடி. ஆஹா. இது ஸ்பூன் எடுத்து வாங்கடா பிள்ளைக்கு. அள்ளி சாப்பிடு. எப்படி இருக்கு சைனா அங்க? நல்லா இருக்கா? பிங்க் நொங்கா அதுவும். பிங்க் நொங்கா. பிங்கா இருந்தா பிங்க் நொங்கு. வெயில் காலத்துக்கு நொங்கு ரொம்ப நல்லது. அந்த நொங்க மேல உள்ள அந்த இந்த தொலி மாதிரி இருக்கும் பத்தியில துவக்கும்ல, அதை எடுக்காம சாப்பிடணும். அது ரொம்ப நல்லது குடலுக்கு. அங்க சரியா
சியாண்டாமா அவன்டுக்கா கத்தி சூப்பரா போடுது போடும். ரொம்ப குட்டினவங்களால தாங்க முடியும். துவப்பா கத்தி நம்மலாம் ஒரு வெட்டு தான். நான்லாம் நொங்கு கொடுத்துருங்களா பார்த்தது இல்லையில வேறுக்கா நல்லா நோண்டி விட்டுக்குறேன். அவளை கம்பத்துக்குள்ள கையில் விடுது. உட்காருங்க அதில் உட்காருங்க. இந்த நீங்கள் மாதிரி எவ்வளோ தோறு வருது. அடி சியான் சிங் பிங்க் கலரா ஆத்தாடி. சைனா இந்த அதாவது இந்த படத்தில் 7ஆம் மணியில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஒரு குழு இருக்குமா ஆத்தாவோடி இருந்துருமா. ஓ அந்த மாதிரி இருக்கு. யாரு சூர்யா அந்த அங்கில இருந்து எடுப்பாங்களே நல்ல மாதிரியா இருக்க நீ. கொஞ்சம் சதம் பிடிச்சா அப்படியே இருக்கானா. அது ஒல்லியா இருக்க கொஞ்சம் நல்லா கொழுக்கு கொழுக்குன்னு இருக்கும். எல்லாமே பிங்க் கலர் தான். உட்காந்து குடி பாப்பா. மாமா அந்த கட்டக்கார கிட்ட தான் ஒரு நேரம் நாங்க வெள்ளையும் செருவினும் வெள்ளையும் செருவினை குடிச்சு வெள்ளை நாங்க எல்லாரும் மொத்தமா போனோம் போன வருஷத்து டைம்ல. எவ்வளவு நொங்கு தெரியுமா? வயிறு நிறைய குடிச்சவன் தந்தாங்க. எவ்வளவு நொங்கு தந்தாங்க தெரியுமா? இங்கே கிடையாது எஞ்சி போ. ஆமா எல்லாம் பெரிய சைஸ் 3 கண்ணு 4 கண்ணு. ஏய் 4 கண்ணா? ஆமாடா 4. ஏன் நீ ஒரு வரலாறே பறிக்கிற? 3 தானே இருக்கு கண்ணு. அரே அன்னைக்கு இப்போ இது போன மாசம் அடே இங்க என்னடா இருக்குல்ல, வரலாறு 5 கண்ணு வரை இருக்கு. மாமா பொய்யா 6 கண்ணு இருக்கு. நான் இது வரைக்கும் நான் எவ்வளவு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. நான் இது வரைக்கும் எவ்வளவு இந்த இருக்குல்ல இந்த பணம் அது 4 கண்ணு பணம்டா. 4 கண்ணு இருக்குடா. நான் எடுத்துட்டு வரல நேத்து அன்னைக்கு நானும் ஆமா வினோத். அதை விடுங்க. அது எனக்கு ஞாபகம். நீங்க அப்ப தின்றுக்கி எனக்கு நாங்க வெள்ளைனா அன்னைக்கு இவங்க வெட்டி தரும்போது எனக்கு 4 கண்ணு வெட்டி தந்தான். ஏ நான் இது வரைக்கும் எவ்வளவு மரத்துல 4 கண்ணு வந்தது இல்லையோ? 4 கண்ணுன்றது 2 கண்ணு மாதிரி தான் 4 கண்ணு. சகஜமான ஒண்ணு. 2 கண்ணா கொடுக்கறதுனால 2 கண்ணு மாதிரி தான் 4 கண்ணு. ஏய் அதையும் தட்டிட்டேனே. அது தூக்க முடியாம கூட்டு வரான். ஏய் தூக்கிட்டு வரான். ஏய் அங்க பாரு மூஞ்சில ரியாக்ஷன் யாத்தி எல்லாம் எனக்கா. இதுல 2 தனியா எடுத்து வச்சுனா இங்க அந்த இந்த ஒன்று இருக்கு. எங்கயா அதான் வெட்டினீங்களாக்குண்டா. பாருங்க இந்த ஒண்ணு இருக்குல இன்னொன்னு தான் வெட்டிருப்பான். வெட்டிட்டான் போல. ஒண்ணு வெட்டிட்டா சியான்சி திங்கிறது தான் நினைக்கிறது. இல்ல ஆமா நான் ஒதுக்கி விட்டு சியான்சி திங்கிறது. ஏதா இப்ப திங்காதே ஏதா ஐயரவா இந்த பக்கத்துல உட்கார்ந்து ஏய் ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுறா அப்படிதான். நான் பட்டி வந்துட்டா பதட்டமா இருக்கு. இந்த சவுண்ட் கேட்கலைன்னா நம்ம குடிக்கிறதே வேஸ்ட். லைக் அப்பா வந்துட்டாங்க. ஏ அல்வா குடிக்கிறீங்களா அல்வா? ஏய் அப்பா வந்துட்டாங்க. எங்க அப்பா தான் பெருசா. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாயாசம் செஞ்சு சாப்பிடுறாங்க. ரொம்ப டைரக்டா சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிடும். அதை பிடிச்சி பாயாசம் அவன் நல்லா இருக்கு எடுக்கா. கடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒன்று முட்டை கணக்கு பிடிக்கும். சத்தியமா கடுக்க பிடிக்குதா? கடுக்கா எல்லாம் ஏய் வெட்டு வா. நான் இன்னும் போய் பார்த்துட்டு இந்த கத்தி வச்சு வெட்ட சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னா பத்தியா ரொம்ப பறிக்கணும் இறக்கிட்டோம். சின்ன கத்தி இதோட அவளை வேறு சொல்லி முடிச்சிடும். போ. எடுத்து கொடு. நல்லா நோண்டிட்டு கையில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு தீர்த்த ஊற்று மொத்தம். இன்னும் வந்து இருக்காம வந்துட்டான். அந்த அந்த ஒன்று இருக்குது. எங்க இன்னும்? மாசூரிக்கு போகணும். தோப்புக்காரல்ட்ட அடி வாங்காம இருந்தா சரிதான். நங்கு வெட்டுதா? சாப்பிடுவேன். சேஸ்ராஜா பாட்டத்துக்கு எடுத்தாலும் வந்துடாம தம்பி. டிசைனா அவளதான் நீ பாட்டிதே. அது ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே சாப்பிட்டு. அப்பா இந்த லைன் அடிக்குது. ஓட்டு ஓட்டு. தீயாவை எழுப்பிடு. தீயாவை எழுப்பிடு. பாருங்க மக்களை எனக்கு மட்டும் நொங்கு எதுனாவும் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுக்கிறீங்க. நான் இத்தனை நொங்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். எத்தனை பிடிங்க இந்தாங்க
வர சொல்லு, எட்டி பார்க்க சொல்லு. எட்டி பார்க்க சொல்லு. வரேனா? எட்டி பார்க்க சொல்லு. எந்திரிச்சிட்டானா? எங்க வருவான். அப்புறம் சொன்னா நான் எவ்வளோ வேணா செலவு பண்ணுறேன், எனக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நொங்கு மட்டும் நிறையா நொங்கு அடுத்த சீசனில் நொங்க பார்த்தா நான் ஓடணும்மா வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு நொங்கு வேணும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்படும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்படும். சீசன் வரட்டும். இது சீசன் இல்லைல்ல, இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள். அவ்வளோதான். காவனாக்குடி திருவிழாக்கு போகலாம்லக்கா. திருவிழாக்கு போயிட்டு ஒரு நாள் நொங்கு திருவிழா பண்ணிடுவோம் நம்ம. இதே ஓடிடு குர்ரா தியோக்கு வைங்க. அடே நான் அடே தியோக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்போ எனக்கு குர்ரா நான் 3 எடுக்கடா. நல்லா இருந்துட்டு போகிறேன். ஏன் தான் நீங்களாம் புருஷனா? உன் தம்பி தானே வாங்குறான். உன் மேல உனக்கு உன் தம்பிக்கு அக்கறை இல்ல. ஒழுங்கி வர மாட்டேங்கியா? புள்ள எஞ்சி வந்துச்சாமி என்னன்னு பாருங்க. எல்லா பழத்தையும் வந்து உரம் போடுவாங்க. பனை மரத்தில் மட்டும் உரம் போடாத பழம். நொங்கா இருந்தாலும் பனங்கா இருந்தாலும் 15 இருந்தாலும் உரம் போடாத ஒரு விஷயம். என்ன நல்லா இருக்கு. எதுக்கு போன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு கொடுக்காம எப்படி தின்னுக்கிட்டு இருக்காங்க? ஆனா ஆமா வந்ததுக்கு இந்த ஒத்தி கொண்டு ஒரே குறும்பியை கையில கொடுத்துட்டு நான் வர்றதுக்குள்ள அந்த குறும்பு எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டு கதையா. அந்த குறும்பு கூட ஆட்டுக்கு தானே இந்த குறும்பியை கொடுப்பாங்க. இல்லடா ஆட்டுக்கு தானே வெட்டி போடுவாங்க. ஆமா வெட்டி போடுவாங்கடா. செம்மையா சாப்பிடும் ஆடு. இவ்வளோ வெட்டி கொடுத்தனே வெட்டுறவன ஒரு நொங்கு குடிச்சியாடான்னு கேட்டில யாராவது? சேசுராஜா நீ குடிடா, அவளை நுங்கத்து நீனே குடிடா. எங்க இருக்கு? நான் ஒண்ணு கேட்டல, எப்ப தருவீங்க? நம்மளை தேடி விருந்தாடி வர்றாங்க மீன் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம். மிச்சம் இருந்தா தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒண்ணு அடே கடைசிரவன் தர மாட்டியாடா? எல்லாரும் வந்து அதென்ன கியூவில் நின்று வாங்கிட்டு போறாங்கக்கா. சைனா அங்க வருங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி கியூல நான் தான்டா இருந்தேன். வீடியோ எடுக்கிற வேலையை வச்சுக்கிறதுனா சரி எடுக்கல. அப்பா எந்திக்க முடியல ஆண்டவரே. சொல்லுங்கம்மா ஆண்டவரே. ஐயா வளத்தையும் குடிச்சிட்டு எந்திக்க முடியாம கிடக்கா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எந்திக்க போல இப்ப நான் எத்தனை குடிச்சு எந்திக்க முடியாம கிடக்கேன். டக்குன்னு எந்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை குடிச்ச? தரல 5 நொங்கு லாஸ்டா குட்டி. இங்க பாருப்பா. எண்ணெய் விட்டு தின்னுக்கு. ஆமா இங்க பாருங்க, சுண்டு விரல் சைஸ் கூட கண்ணு இல்லாம இப்படி கொடுத்தா எப்படி காணும்? எனக்கு அழுகையா வருது எனக்கு. சரி வாங்க. எனக்கு ரொம்ப நொங்கு வேணும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அழுதாலும் எதுவும் கிடைக்காது. என்ன ஓடுற? இரு அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கூட தான் இருந்தனால இவ்வளோ நொங்கு குடிச்சாச்சு. பிறகு எங்களை வந்து அந்த காட்டுக்கு ஓட்டி பறிச்சிருக்காங்க. அவங்க தான் நிறையா நொங்கு கிடைக்குமா, நொங்கு கடலே கிடைக்காங்க. சூப்பராக நொங்கு குடிச்சாச்சு. யாருக்காவது நொங்கு குடிக்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லாமல் மறந்துடாதீங்க. ஏன்னா நொங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நிறைய பேருக்கு சவுசா எடுத்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஆனால் அந்த மாதிரி நோண்டி திங்கிறதுல உள்ள சுகம் வந்து வரவே செய்யாது. நீங்கள் என்ன தான் கண்ணு பறிச்சு கொடுத்தாலும் நொங்கு அப்படியே பக்கத்துலேருந்து வெட்டி அதை வாங்கி நோண்ட தெரியாமல் நோண்டி. நான்லாம் இந்த விரல் தான் யூஸ் பண்ணி திம்பேன். நிறைய பேர் கட்டை விரல் வச்சுக்கேன். நான் வந்து ஆள்காட்டி விரல் தான் நோண்டி தின்னேன். செம்மையாக இருக்கும். இருந்த போதும் 10 பெண்ணாடி தின்னுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன உண்டுக்குனே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.